ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷனை எப்படி நான் வந்து கிளியர் பண்ணேன், அதுவும் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து 4 months வந்து எடுத்துச்சு. ஸோ 4 months வரைக்குமே என்னோட ஸ்கின்னை நான் ரொம்பவே டேக் கேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன்னா என்ன, இது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து சன் எக்ஸ்போஸ்னாலேயும் இல்லை வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல மெலனின் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ அதர் தென் தட் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸாக இது வந்து ரொம்பவே ரேரு. ஜெனட்டிக்காக வந்து யாருக்காவது உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் ஈஸியாக, சிம்பிள் ஸ்கின் கேர் இருந்தால் போதும். டெய்லியும் நீங்கள் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போயிட்டு ரொம்ப செலவு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு வீட்லேயே நல்லா ஒரு ஸ்கின் கேர் வந்து பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணும். மோஸ்ட்டான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் சன்னில் வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்கீங்களா, சன் எக்ஸ்போஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் க்யூர் ஆகாது, இருக்கிறத விட ரொம்ப மோசமாகும். ஸோ சன்னில் இருந்து தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ரோலாங்டாக வந்து சன் எக்ஸ்போஸ்க்கு வந்து நிறைய பேர் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் அது வேண்டாம். நீங்கள் வந்துட்டு பெட்டர் வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இருக்கலாம். இல்லை எனக்கு வந்து வெளியில் தான் ஒர்க்கு அப்படின்ற மாதிரி இருக்கவங்க வந்து நல்ல சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணாமல் அதில் வந்து SPF 50++ இருக்கிறத வந்து யூஸ் பண்ணுங்கள். தென் வந்துட்டு எங்கே வெளியில் போனாலும் ஒரு ஹேட்டு இல்லை வந்து ஃபுல்லாக ஸ்கார்ஃப் எதுவுமே தெரியக்கூடாது. உங்கள் கண்ணை தாண்டி மற்ற எல்லாமே கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் வெளியே போகலாம். அதுவும் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண உடனேலாம் வெளியே போவேணாம். லைக் அப்ளை பண்ணி ஒரு 30 minutesக்கு அப்புறம் வெளியே போங்க. இல்லைன்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டதே வேஸ்ட் ஆகிடும். தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த மெலனின். இந்த மெலனின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து நேச்சுரலாக இருக்கும். பட் வந்து அது இன்க்ரீஸ் ஆக போகிறப்ப நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரே லெவலில் இருக்க போகிறப்ப எந்த ப்ராப்ளமும் வராது. அது டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அது எப்போ வந்து டிக்ரீஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து ஒரு லைட்டனிங் ஸ்கின் குளுட்டதைன் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாக போகிறப்ப உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இது வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன மாதிரி தான் சன் எக்ஸ்போஸ்னால கண்டிப்பாக அதுவும் அந்த பீக் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 AM to 4 PM இந்த டைமில் வந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ணாதீங்க. மஸ்ட் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை வந்துட்டு ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி போகிறவங்களா இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம். ஃபுல்லாக ஸ்கின்னுக்கு வந்துட்டு சன்ஸ்க்ரீன் எல்லாமே நெக் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு 30 minutesக்கு அப்புறம் நீங்கள் வந்து வெளியே போங்க. அது